எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே சக்தி அழாதக்கா அக்கா அழாதக்கா ஒண்ணு இல்லக்கா ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு அதான் ஒண்ணும் ஆகலல்ல அக்கா இப்படியே அழுதுட்டு இருந்தா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. இல்ல சக்தி, இது எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் அவரை எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்லிடாத. உன் தங்கச்சி கிட்டயும் உன் குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயுமே ஏன் சுந்தர் கிட்ட கூட சொல்லக்கூடாது. சொல்லுக்கா என்னக்கா எது சொல்ல வந்த என்னாச்சு அக்கா சொல்லுக்கா. எல்லாம் அவதுரதிருஷ்டம் தான் நெருப்பு பிடிக்க காரணம்னு சொல்றான். எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சக்தி. அக்கா என்னக்கா நீ எது நடந்தாலும் ஒரு துரதிருஷ்டம்னு சொல்லிட்டே இருப்பியா? இனிமே அந்த மாதிரிலாம் நினைக்காதா. முதல்ல நீ அழறத நிறுத்துக்கா ப்ளீஸ்கா. ஆமா டேய், பெட்ரூம்ல எப்படி சம்பந்தமே இல்லாம தீப்பிடிக்கும்? தெரியலடா, ஜன்னல் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன், அப்பதான் தீ பிடிச்சது. ஜன்னல் பக்கத்துல? ஆனா அங்க தீ பிடிக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாதுடா. சரி, யாருக்கு எதுவும் ஆகல? இல்லடா, சட்டை தீ பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அம்மா வந்து நெருப்பு அணைச்சிட்டாங்கடா. ஒருவேளை அம்மா வரலன்னா ஏதாச்சும் விபரீதம் ஆயிருக்கும்டா. அக்கா அதான் எதுவும் ஆகல இல்லக்கா, அப்படியே அழுதுட்டே இருக்க. நீ அழுதுட்டே இருந்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ்கா புரிஞ்சுக்கோ. மீனாட்சி, இங்க பாருங்க, சுந்தருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்டதும் நடக்காது. அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. முத அழுறத நிப்பாட்டுங்க. அக்கா ப்ளீஸ்கா. டேய், கன்வின்ஸ் பண்றேன். இங்க எப்படி தீ பிடிக்கும்? ஒருவேளை சுபத்ராவோட வேலையா இருக்குமோ? சச்ச, பெத்த பையனுக்கு யாராவது தீ வைப்பாங்களா? வேற ஏதாவது காரணமா இருக்குமோ? மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, நீ அழாத மீனாட்சி, அதான் எதுவும் ஆகலல்ல. இந்தாங்க. சம்பந்திமா, மீனாட்சி, சக்தி. யார் அது? வணக்கம்மா. வணக்கம்மா. ஓ, கண்டக்டரா? வாங்க. வீட்டுக்குள்ள ஒரே குப்பை. ஐயோ, என்னம்மா எங்களுக்காக போய் இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு? இது உங்களுக்காக இல்ல, எனக்காக. கண்ட குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வருது, என்ன பண்றது? சுபத்ரா, சுபத்ரா, உன் கண்டக்டர் சம்மந்தி வந்திருக்காரு, வந்து பாருமா. அட சுபத்ரா, வாமா. வணக்கம். வணக்கம் அண்ணி. வணக்கம்.
அம்மா அப்பா எப்பமா வந்தீங்க? இப்பதாம்மா. மா என்னம்மா ஆச்சு? அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன்டா. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லையம்மா, காலையிலேயே சம்பந்திமாக்கு ஃபோன் பண்ணி சாயங்காலம் நாங்க வரோம்னு சொல்லியிருந்தோமே. ஐயோ மாட்டி விட்டாளே. அத்தை உங்ககிட்ட சொல்லலையாம்மா? அது அத்தைக்கு வயசாகுதுல, மறந்திருப்பாங்க இல்லத்த? ஆமா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ஓ மடி, மீனாட்சி கூப்பிடுமா. இருங்கப்பா கூப்பிடுறேன். அக்கா அக்கா அம்மா, மீனாட்சி, அம்மா. ரொம்பதான். அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? ம் நல்லா இருக்கும்மா. மீனுக்குட்டி, நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்காக்கு என்னம்மா நல்லா ஜாலியா இருக்கு. சுந்தர பத்தி சொல்லவே வேண்டாம். லைசென்ஸ் இல்லாதப்பவே அக்கா கூட ரொமான்ஸ்ல இருந்தாரு. இப்ப லைசென்ஸ் வேற கொடுத்தாச்சு. 24/7 ரொமான்ஸ் மட்டும்தான். ஏய், சும்மா ரெடி. ஐயோடா, சுந்தர் ரொமான்ஸ் பத்தி சொன்னடா கூட மூஞ்சி பாரு எப்படி செவந்துருச்சுன்னு. மாப்ள, மாமா அத்தை எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கும் நல்லா மாப்ள. இருக்கும் மாப்பிள்ள. நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன மாப்ள குறை வந்துட போகுது. காலத்துக்கும் நாங்க சந்தோஷமா இருப்போம். ஆமா ஆமா, இந்த மாதிரி இழிச்சவாய் மாப்பிள்ளை கிடைச்சா போதும், காலத்துக்கும் சந்தோஷமாவே இருப்பீங்க. அம்மா எனக்கு வலிக்குது மாமா. என்னாச்சு மாப்ள? எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா. மாப்ள என்ன வலிக்குது? என் மனசு வலிக்குது மாமா. மனசு இருக்கு. நீங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்களே, இத பார்த்த உடனே என் மனசெல்லாம் வலிக்குது மாமா. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. அத்தை நீங்களும் உட்காருங்க அத்தை. ஓ, பாட்டி தான் பிரச்சனையா? அத்தை நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அத்தை உட்காருங்க அத்தை. மா போய் உட்காருங்கம்மா. அத்தை ப்ளீஸ் உட்காருங்க. பாட்டி கொஞ்சம் தள்ளி உட்காரு. மாமா நீங்க உட்காருங்க மாமா. பரவாயில்ல இருக்கட்டும் மாப்ள. இந்த பாட்டிய பாட்டி ஆ? கொஞ்சம் இங்க வாயேன். டேய் எதுக்குடா? எந்திரிச்சு வா பாட்டி. ஏன்டா? அட என்ன பாட்டி, வீட்டுக்கு சம்மந்தி வந்திருக்காங்க, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கா. வா பாட்டி. அட வா மாமா, நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்ள, பெரியவங்க எல்லாம் நிக்கும் போது. மாமா அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்க நின்னுட்டே இருப்பீங்களா? உட்காருங்க மாமா. அப்பா உட்காருங்கப்பா. போங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. மாமா நம்ம அனு துர்காலாம் எப்படி மாமா இருக்காங்க? நம்ம ஏரியால எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்க வீட்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி கேக்குறான். எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்ள.
அப்புறம் பக்கத்து வீட்ல பரமேஸ்வரி அக்கா மனோகர் அண்ணன் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் நம்ம சுப்பிரமணி அவன் எப்படி இருக்கான்? சுப்பிரமணியா? மாமா உங்க வீட்டு பின்னாடி தெருல ஒரு நாய் இருக்குமே, அததான் மாமா கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி மீனாட்சி பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு பின்பக்கமா தான் வருவேன். என்னங்க நான் எப்பெல்லாம் வருவேனோ அப்பெல்லாம் நீங்க தூங்கிடுவீங்க. ஆனா அந்த சுப்பிரமணி இருக்கான் பாருங்க, ரொம்ப அலர்ட். என்ன பார்த்தாலே கத்த ஆரம்பிச்சிருவான். அக்கா அப்ப இருந்தே அப்பா அவன் அம்மா ரொம்ப கிட்ட உன்னை சூப்பரா மாட்டி விடுறாரு. என்ன மாமா வந்ததுல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சுந்தர், நீங்க எங்க அவங்கள பேச விட்டீங்க? நான் பேசவில்லைல்ல. மாமா ஏதாவது சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். என்ன மாமா நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது தலை வாழையில எல்லாம் போட்டு விருந்துலாம் வச்சீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போகணும். மீனாட்சி போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வா. சரிங்க. அப்புறம் மாமா என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்சதும் மறு வீட்டு கிடைக்கணும்ல, அதுக்காகத்தான் வந்திருக்கோம். அதுக்கு என்ன மாமா, வந்துட்டா போச்சு. இல்ல சிவாவையும் ஒரு வார்த்தை கேட்டா நல்லா இருக்கும். அவனுக்கு அங்க வர விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இல்ல சம்பந்தி, இது முறை, கண்டிப்பா வந்தே ஆகணும். அதுக்கு இல்ல சம்பந்தி, சிவாவுக்கு இதுல பெருசா இஷ்டம் இருக்காது, அதனாலதான் சொல்றேன். அவ்வளவுதானே அத்தை? இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். போ நல்லா வாங்கி கட்டிக்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் மீனாட்சிக்கு ஹெல்ப் பண்றேன். சரி சம்பந்தி. மாமா அம்மாவும் மீனாட்சி இப்ப செம்ம ஃபிட் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, ஃபிட் ஆயிட்டாங்க. மூஞ்சிய பாரு. மாமா என்ன பண்றீங்க? ஐயோ, ஏய் கைய வச்சு அமுக்குற, பார்த்தா தெரியல, கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ம். அது என்ன வெல்ல முடி? வெல்ல முடியா? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? திரும்புங்க. ம்? தோ இருக்கு பாருங்க. எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா? அட இருக்கு மாமா, பாருங்க. வெல்ல முடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? பாஸ் நல்லா பாருங்க பாஸ், இருக்கு. ஏய் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கருப்பா தான் இருக்கு. ஷோ, நீங்க திரும்புங்க, கொடுங்க, நான் பண்ணி தரேன். ஏய் என்ன பண்ண போற? ஐயோ இருங்க இருங்க, நான் எடுக்கிறேன். ஆடாம இருங்க. ஏய் என்ன பண்ற? மாமா ம்? கீழ எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அதுக்கு நம்மள விருந்துக்கு கூப்பிடுறாங்க மாமா. நாம அங்க போயிட்டு வரலாம். ஏய் உனக்கு பெர்மிஷன் கேட்க வேற ரூட்டே கிடைக்கலையா? பாத்து. அப்பதானே மாமா நீங்க ஒத்துப்பீங்க. ஏய் கழுத்துல சிசர் வச்சுட்டு சென்டிமெண்ட் வர கையெடு. முத இரிட்டேட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. நான் போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல கீழே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட மறு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. என்னது மறு வீடா? ஏன் உங்க அப்பா புது வீடு வாங்கியிருக்காரா என்ன? ஐயோ பாஸ், அது புது வீடு இல்ல. அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்கள பொண்ணு வீட்டுக்காரங்க மறு வீட்டுக்கு அழைப்பாங்க. அழைச்சு கறி சோறெல்லாம் வச்சு விருந்து வைப்பாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதே பாவம், இதுல உங்க வீட்டுக்கு மறு வீடு வந்து கறி சோறு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வர முடியாதுப்பா. என்னது வர முடியாதா? ஆமா வர முடியாது. ஓகே, நீங்க சொன்னத அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா உங்க அம்மா தான் வர சொன்னாங்க. ஓகே, நான் போய் சொல்லிடுறேன். ஏய் நில்லு. யாரு? எங்க அம்மாவா? இல்ல, எங்க அம்மா சொன்னாங்க. அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க தெரியுமா? நான் கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொன்னேன். ஐயோ வேணாம் வேணாம், என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம், மறுவிடலாம் ஒரு சம்பிரதாயம், கண்டிப்பா போயே ஆகணும்னு சொன்னாங்க. நீ போய் கூட்டு வான்னு சொன்னாங்க. அம்மாக்காவே போனுமே. சரி ஓகே விடுங்க. எனக்கு என்ன, உங்க அம்மா தானே கஷ்டப்பட போறாங்க.
நான் போய் நீங்க வரலன்னு சொல்லிடுறேன். அத்தை ஏய் இரு, எங்க அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. நான் வர்றேன். இந்த வார்த்தையை கேட்டா அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? மறு வீட்டுக்கு போறியா மீனாட்சி? அத்தை காஃபி போட்டியாமா? போட்டுட்டு இருக்கேன் அத்தை. குடுமா, நான் வேணா போடுறேன். ஐயோ அத்தை, நானே போட்டு கொண்டு வரேன் அத்தை. ம், சரிம்மா. மீனாட்சி, அத்தை உங்க அப்பா அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியல அத்தை. உங்களை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அப்படியா அத்தை? என்கிட்ட எதுவும் சொல்லல. நீ கண்டிப்பா அங்க போகணுமா? ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மறுவீடு போறது தானே முறை. முறைதான், கண்டிப்பா செய்யணும். ஆனா நீ அங்க போனா உன்னையும் சுந்தரியும் ஒன்னா தங்க வைப்பாங்க, நெருக்கமா இருக்க வைப்பாங்க. இதுதான் சாக்குன்னு சுந்தரும் உன்கிட்ட நெருங்கி வருவான். அங்க உன்னால எதுவும் பண்ண முடியாது மீனாட்சி. என்ன பிரச்சனைன்னு அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. நீ சின்னதா ஏதாவது முரணு பிடிச்சாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க, நாங்க ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்திருவோம். ஆனா அங்க போனா தனியா நீ என்ன பண்ணுவ? வேற வழி இல்லாம அவங்க சொல்றத நீ கேட்டுதானே ஆகணும். இல்ல அத்தை, இங்கேயும் நானும் அவரும் தனியா தானே தூங்குறோம். நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் அத்தை. அது இல்ல மீனாட்சி, நான் அத சொல்லல. இங்க நீயும் சுந்தரும் ஒன்னா இருந்தாலும் அது ராத்திரி நேரத்துல மட்டும்தான். மத்த நேரங்கள்ல நாங்க இருக்கோம்னு அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். ஆனா அங்க அப்படி இருக்காதுமா. உன்னையும் சுந்தரியும் அவங்க தனியா இருக்க விட தான் பாப்பாங்க. சின்னஞ்செருசுங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு உங்களை தனியாவே விட்டுருவாங்க. நீயும் எவ்வளவு நேரம் தான் அவனை சமாளிப்ப? அதுவும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உன்னையும் அறியாம ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுமா. இன்னைக்கு காலையில நீயே பார்த்தல்ல, அவன் உன்னை கட்டி பிடிச்சதுக்கே அவன் ஷர்ட் எல்லாம் தே பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அங்க போய் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடுச்சுன்னா சுந்தரோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாம போயிடுமா. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அங்க போகணும்னு முடிவு பண்ணினா அது நீயே உன் புருஷன் உயிரோட விளையாடுறதுக்கு சமம். ஐயோ அத்தை, எனக்கு என் பையன் உயிர் முக்கியம். நீயும் எனக்கு ரொம்ப முக்கியமா. கடைசி வரைக்கும் நீயும் சுந்தரும் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது இல்ல இல்ல, எனக்கு மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். இந்த சந்தோஷத்தை கெடுத்துக்காதம்மா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. மாமா, இந்த மறு வீடுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன மாமா? அது வந்து மாப்ள, இவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும். ஏன்னா ஒரு 20-22 வருஷமா தூக்கி வளர்த்த அப்பா அம்மா மேல ஒரு ஏக்கம் வரும். அந்த வருத்தத்தை சரி பண்ணத்தான் இந்த மறுவீடுங்கிற சம்பிரதாயம் எல்லாம். அவங்களுக்கும் அப்பா அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல இந்த வருத்தம் எல்லாம் போயிடும் மாப்ள. அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுல வந்து சகஜமா பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். கரெக்ட் மாமா. மாமா, அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லையா? அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா மாப்ள?
கறி சாப்பாட்டோட தடபுடலான்னு விருந்துதான். விருந்துனா எப்படி மாமா? காலையில வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவோமா, இல்லைன்னா 2-3 நாள் அங்கேயே தங்கி இருக்க மாதிரியா? 2-3 நாள் என்ன மாப்ள, உங்க இஷ்டம். எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க அங்க தங்கி இருக்கலாம். உங்களுக்காகவும் சிவா மாப்பிளைக்காகவும் ஏசிலாம் வாங்கி மாட்டிருக்கோம் தெரியுமா? இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அங்க வந்து இருக்கலாம். இங்க இருக்கிற மாதிரியா? இங்க இருக்கிற மாதிரினா நான் இங்கேயே இருப்பேனே. இதுக்கு எதுக்கு நான் அங்க வரணும்? இந்த தடவை விடக்கூடாது. அங்க போயாச்சும் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி ஆகணும். கடவுளே, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே.